கர்த்தர் தான் மாஸ்டர். எந்த ஒரு மனிதனும் என் வாழ்க்கையில வெற்றியை, என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாதுன்னா, அந்த வாசலை, என் வாழ்க்கைக்கு நல்வாழ்வுக்குரிய வாசலை கை கொண்டு நடத்துகிறவர் கர்த்தர். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் நமக்கு ஒரு ஓப்பன் டோர்ஸை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஓப்பன் டோர் அல்ல, ஓப்பன் டோர்ஸ். பல வாசல்களை திறந்து கொடுக்கிறார். பொருளாதாரத்துக்கு ஏற்ற வாசல், உயர்வுக்கு ஏற்ற வாசல், பிள்ளை பெறவில்லை என்றால் பிள்ளை பெறுவதற்கான வாசல், முன்னேறுவதற்கான வாசல், அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாசல்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல வாசல் இருக்கிறது. சுவிசேஷம் செல்லும்படியான வாசல் சொல்லப்படுகிறது. விசுவாச வாசல் இருக்கு. விசுவாச வாசலுக்குள்ளே பிரஜாதிகள் பிரவேசித்தான் இருக்கு. ஓசியா சொல்லுகிறது நம்பிக்கையின் வாசல் இருக்கு. தேவன் நமக்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறான்னு சொல்லல, தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். வாசல் இருக்கிறது வேற, திறந்த வாசல் இருக்கிறது வேற. ஒரு வாசல் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கவும் செய்யலாம், நம்மை ஹோல்டு பண்ணலாம். அந்த வாசல் ஓப்பன் ஆகுது என்றால் ஒரு சீசன்ல இருந்து இன்னொரு சீசனுக்கு நம்ம மூவ் ஆகிறோம்னு அர்த்தம். நம்ம குறித்து தேவனுடைய விருப்பங்கிறது இருக்கிற நிலையில இருக்கக்கூடாது. இருக்கிற நிலையிலிருந்து நாளுக்கு நாள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஒரு நீதிமான் தேவனுடைய பிள்ளை என்றால் அவன் நாளுக்கு நாள் ப்ரோக்ரஸ் ஆகி அடுத்த ரீஜனுக்கு போய்கிட்டே இருக்கிறவராக இருக்கணும். இன்றைய நாள் என்பது நேற்றைய நாளை விட பெட்டரான நாளாக இருக்கணும். அநேக மக்கள் சொல்றாங்க நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லை, நேத்து நல்லா இருந்துச்சுக்கிறாங்க. நேத்தை காட்டிலும் இன்றைக்கு நல்லா இருக்கணும், இன்றைக்கு காட்டிலும் நாளைக்கு நல்லா இருக்கணும். வருகிற நாட்கள் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருந்து என் வாழ்க்கையில ஒரு இருளின் நிழல் இல்லாமல் நான் இருக்கணும். யோவான் 15 சொல்லுகிறார், நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது அது எனக்கு மகிமையா இருக்கும், பிதாவானவர் மகிமைப்படுகிறார். மத்தேயுல சொல்றாரு, நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. நம்முடைய வெளிச்சம் அநேகருடைய வாழ்க்கையில பரவக்கூடியதா இருக்கணும். அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கேன், ஓப்பன் டோரை வச்சிருக்கேன். அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது, ஒரு மனிதனும் பூட்ட முடியாது, ஒரு மனுஷியும் பூட்ட முடியாது. உங்களை அழிக்க நினைக்கிற ஒருத்தராலும் கூட அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த டோரை கண்ட்ரோல் பண்ணுகிறது கர்த்தர். டோருடைய இன்சார்ஜா இருக்கிறது கர்த்தர். ஏன் டோர் சொல்றாருன்னா, ஒரு டோர் என்பது சட்டப்படியாக ஒரு காரியத்துக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு வாசல். டோர் வழியாக தான் உள்ள வரணும், சோவரேறி குச்சி வரக்கூடாது, முகட்டை பிச்சு வரக்கூடாது. டோர் என்றால் லீகலா நாம் உள் நுழைவதற்கான ஒரு ஆத்தரைஸ் சிஸ்டம் அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போவதற்கு ஒரு டோர் வேணும். இங்க இருக்கிறோம், இருக்கிற நிலையிலிருந்து நான் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகணும். நல்லா கவனிங்க. ஒருவனும் அதை பூட்ட மாட்டாங்க, அவர் ஓப்பன் பண்றார். அவர் ஓப்பன் பண்ணார்னா எந்த ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில கதவை அடைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நோக்கம் வைத்திருக்கார், திட்டம் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் நீங்க மனதில் எடுத்துக்கூடிய ஒரு காரியம், தேவன் தான் என் ஆதாரம், அவர் தான் வாசல், அவர் தான் வாசலுக்குரிய திறவுகளை வைத்திருக்கிறோம். அவர் வேதம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிறவரும் நம்மை மகிமைப்படுத்துகிறவன் இருக்கு. அவர் தான் உயர்த்துகிறவர், மகிமைப்படுத்துகிறவர். என் வாழ்க்கை கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பேன், போஷிப்பேன், நிறைவாக நடத்துவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சில மனிதர்கள் என் வாழ்க்கையில உதவி செய்யாமல் இருக்கலாம், ஒரு காலத்தை உதவி செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். அவர்கள் என் வாழ்க்கைக்கான வாசல் கிடையாது. என் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான வாசல் கர்த்தர். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் தான் வாசல். எந்த ஒரு மனிதனும்
என் வாழ்க்கையில இருக்க வெற்றியை, என் வாழ்க்கையில இருக்க முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாதுன்னா, அந்த வாசலை, என் வாழ்க்கைக்கு நல்வாழ்வுக்குரிய வாசலை கை கொண்டு நடத்துகிறவர் கர்த்தர். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கலாம், என்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லுது. ஒருத்தன் ஆசீர்வதிக்கலன்னா கூட எனக்கு லாஸ் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தர் யாரை நம்ம ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறான்னு வச்சுங்க. இப்போ அவர்கிட்ட போய் எதோ ஒன்று சொல்லலாம், யாரும் சொல்கிற கிடையாது, நான் உதாரணம் சொல்கிறேன். யாரும் சொல்லி ஒருவேளை சொல்லி எனக்கு வர வேண்டிய காரியத்தை தடுத்தா கூட கர்த்தர் 1000 வாசலை திறந்து விடுவார். ஏன்னா அதை இன்சார்ஜ் பண்ணுறது கர்த்தர். ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்லிடலாம், அவரை பற்றி தெரியுமா, இவரை பற்றி தெரியுமா, அப்படி தெரியுமா சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் இன்சார்ஜ். அவரின் வாழ்க்கையின் நோக்கம் தெரியும், திட்டம் தெரியும், அனைத்தையும் கை கொண்டு நடத்துகிறவர் கர்த்தர். அதனால அவர் கட்டுப்படுத்தி எனக்காக வாசலை திறந்து கொடுக்கிறார், உங்களுக்காக வாசலை திறந்து கொடுக்கிறார் என்றால் ஒருவனும் ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இழந்த காரியங்களை கண்ணோக்கி பார்க்காதீங்க. உங்களுக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக வாசல்களை தன் கட்டுப்பாட்டுக்களை வைத்திருக்கிற தேவன் மேல கண்ணோக்கி பாருங்க. அவர் தான் அந்த வாசலுடைய கீப்பர். அவர் திறக்கிறார் என்றால் அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது.